அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு முக்காலமும் ஒரே காலம்தான். நமக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்றெல்லாம் இருக்கின்றது. ஆகவே அதற்கு தகுந்தபடி வந்தார், வருகிறார், வருவார் என்றெல்லாம் சொல்லுகிறோம். கடவுள் எப்போதும் வருகிறவர். எல்லாமே அவருக்கு நிகழ்காலம்தான். ஆகவே ஆதாம் ஏவாளை கடவுள் தேடி வந்தார் என்றால், அதே போல முதியோர் சிமியோனை அண்ணாவை கடவுள் தேடி வந்தார் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது அவர் வருகிறார். அதற்கு எடுத்துக்காட்டுகளை நாம் பல்வேறு வகையிலே நற்செய்தியிலே பார்க்கிறோம். அவற்றிலே ஒன்றிரண்டையாவது நாம் சிந்தித்துக் கொண்டால் நல்லதாக இருக்கும். ஆகவே கடவுள் நம்மை தேடி வருகிறார். ஆகவே தேடி வரும் தெய்வமாக கடவுள் விளங்குகிறார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இந்த நிகழ்காலத்திலே மாந்தராகிய நம்மை கடவுள் தேடி வருகிறார். ஏதோ அந்த காலத்தில், ஆதாம் ஏவாள் காலத்தில், அன்னை மரியா யோசேப்பு காலத்தில் மட்டுமல்ல, நம்முடைய காலத்தில் நம்மை அவர் தேடி வருகிறார். அப்படி தேடி வருகிறவர் எத்தகைய செயல்களை நமக்கு செய்கிறார், எத்தகைய நன்மைகளை வழங்குகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த தேடி வரும் தெய்வம், இறைவன் மனிதனை தேடி வந்தார், தேடி வருகிறார், தேடி வருவார். இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது தேடி வருகிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு அருமையான நிகழ்ச்சி. நண்பகலிலே தண்ணீர் மொழ்வதற்காக வந்த சமாரிய பெண்ணிடம் தாமே மெசியா என்று வெளிப்படுத்த இறைமகன் வந்து கிணற்றடியிலே காத்திருக்கின்றார். ஆச்சரியமான ஒன்று. இந்த பெண் தன்னுடைய இல்லற வாழ்க்கையிலே மனம் கசந்து போனவர், நிறைவு காணாதவர். ஆகவே நாம் துணிமணிகளை மாற்றுவது போல அவர் கணவனை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நாம் அவரை கடுமையாக, வன்மையாக கண்டிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அவருடைய மனசிலே அவருடைய ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறார் என்று பார்க்கிற ஒரு கண்ணோட்டம் ஆண்டவரிடம் இருக்கிறது. ஆண்டவர் அவரை பார்ப்பது எப்படி என்று சொன்னால், பல்வேறு விதமான செய்திகளை அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள், பகிர்ந்து கொள்கிறார்கள். அதிலே ஒன்று, மெசியா வருவார், அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்பிப்பார் என்று சொல்லுகிறார். வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறவராக மெசியா வருவார். செய்யத்தக்கவை என்ன, தகாதன என்ன என்று காட்டுகிறவராக மெசியா வருவார் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். திருத்தூதர்கள் கூட ஒரு மாபெரும் வீரர், ஒரு பேரரசர், அவர்தான் மெசியா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த இம்மையிலே பெருமை என்று கருதப்படுகிற ஒரு கோணத்திலே மெசியாவை எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்மணி உள்ளத்தின் நிறைவுக்கு வேண்டியது ஞானம். அந்த ஞானத்தை வழங்குகிறவராக, நல்வழி காட்டுகிறவராக மெசியா வருவார் என்று சொன்னதனால், தாமே அந்த மெசியா என்று இந்த பெண்மணிக்கு வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் இயேசு அந்த கிணற்றண்டையிலே அமர்ந்து காத்திருக்கின்றார். எவ்வளவு வியப்பாக இருக்கிறது என்று பாருங்கள். பல சமயங்களிலே நம்முடைய பார்வை வேறு, அவருடைய பார்வை வேறு. இந்த சமாரிய பெண்ணை ஒரு ஒழுக்கங்கட்ட பெண் என்பது போலதான் நம்மால் நினைக்க முடிகிறது. அல்லது ஒரு சக்கையை அவர் ஒரு கொடிய வரி தண்டுபவராகத்தான், பாவியாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லது ஆண்டவருடைய திருவடிகளை தைலத்தினால் பூசிய அந்த பெண்ணை பாவி என்று முத்திரைதான் நம்மால் குத்த முடிகிறது. ஆனால் இந்த சமாரிய பெண்ணிடம் நானே மெசியா என்று வெளிப்படுத்துகிறார். அந்த சக்குவியை பார்த்து, இவர் ஆபிரகாமன் மகள், இவரோடு வீட்டிலே நான் தங்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த பாவியான பெண் என்று கருதப்படுகிறவரை பார்த்து,
உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனென்றால் நீ அதிகமாக அன்பு செய்தாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடவுளுடைய பார்வை நமக்கு நிச்சயமாக ஆறுதல் தருகிற ஒரு பார்வை, நம்மை விரும்ப வைக்கிற ஒரு பார்வை, இங்கே நமக்கு ஆதரவு உண்டு என்று எண்ண வைக்கிற ஒரு பார்வை. அத்தகைய பார்வை உடையவராக ஆண்டவர் வருகிறார் என்பதைத்தான் இந்த சமாரிய பெண்ணுடைய சந்திப்பிலே நாம் பார்க்கிறோம். பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான கவலைகள் நமக்கு வந்து விடுகின்றன, மன வருத்தங்கள் வருகின்றன, வேதனைகள் வருகின்றன. ஒரு சில வேதனைகள் தாங்க முடியாத வேதனைகள் என்று நாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒன்று அவருடைய நண்பர்கள் வேண்டியவர்களான மார்த்தா மரியாவுக்கு வருகிறது. அவருடைய உடன்பிறப்பு லாசர் இறந்து விடுகிறார். அவர்கள் வேதனையிலே மூழ்கி இருக்கிறார்கள். அந்த வேதனையை போக்க வேண்டும் என்பதற்காக அந்த மார்த்தா மரியா என்பவர்களை தேடி வருகிறார் ஆண்டவர். அது மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவர் கண்ணீரை துடைப்பவராக வருகிறார், வேதனையை நீக்குபவராக வருகிறார், துன்பத்திலே ஆறுதல் தருகிறவராக வருகிறார். இந்த உலகத்தில் துன்பத்திற்கு குறைவில்லை, வேதனைக்கு குறைவில்லை. எல்லையற்ற வகையிலே, அளவற்ற வகையிலே மனிதன் தேடிக்கொள்கிறது, மனிதன் கொடுப்பது ஆக இப்படி வேதனைகள் எண்ண முடியாத அளவுக்கு, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த வேதனையை தணிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த வேதனையிலே நாம் ஆறுதல் பெற வேண்டும் என்பதற்காக, நம்முடைய தனிமையை போக்கி நமக்கு துணை தர வேண்டும் என்பதற்காக கடவுள் வருகிறார் என்பது எவ்வளவோ விரும்பத்தக்க ஒன்று. ஆக கடவுள் வந்தார் என்பது மட்டுமல்ல, கடவுள் வருகிறார் என்பதையும் பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடவுள் வருகிறார். பல சமயங்களிலே நாம் கண்டுகொள்வதில்லை. அந்த கோயிலிலே குழந்தை இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த அந்த குருவனுடைய கண்ணிலே அந்த குழந்தை அடையாளமா தெரிந்தது இல்லையே. அருள் பெற்ற சிமியோனும் அண்ணாவும் தானே அடையாளம் கண்டு கொண்டார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார், பல சமயங்களிலே வருகிறார், நமக்கு வேண்டிய நலன்களை செய்துவிட்டு போகிறார். ஆனால் நாம் அடையாளம் கண்டுகொள்ளாதவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆகவே ஞான கண் திறக்கப்பட்டவர்களாக இருக்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு மனக்கண்களை திறந்தார் என்று பல இடங்களிலே பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய மனக்கண்களை திறந்து அவருடைய வருகையை கண்டுகொள்வதற்கு அந்த ஆண்டவர் நமக்கு அருள்வாராக. வாழ்க.